வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி நம்ம தொட்டியில் உள்ள காய்கறிகளெல்லாம் பறிக்க போகிறோம். நம்ம தோட்டத்தை உங்களுக்கு சுற்றி காட்டுறோம் வாங்க. இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் செடியிலேருந்து ஒரு 6-7 வெண்டைக்காய் இருந்தது. ஒரு செடியில் மட்டும்தான் 6-7 வெண்டைக்காய் இருந்ததை பறிச்சுட்டேன். தேவையான அளவு பச்சை மிளகாய் இன்றைக்கி என்ன தேவையோ அது வரைக்கும் பறிச்சிருக்கேன். இது கத்திரி நாற்று விட்டு வச்சுருக்கோங்க. அதை தனித்தனியாக பிரித்து ஒரு நாளைக்கு தொட்டியில் நட்டு வச்சுருவோம். இது பார்த்திங்கன்னா செடி அவரை, இது செடிக்குள்ளேயே தான் காய்க்கும். இதுவும் நமக்கு தேவையான அளவு என்ன இருக்குதோ அது வரைக்கும் பறித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. வாரத்தில் ஒரு 3 நாள் நம்ம வீட்டு காய்கறியிலே ஓடிடுதுங்க. இது சாமந்தி செடிங்க. இது சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து மிளகாய் நாற்று விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். மிளகாய் நம்ம வாங்குகிற விதைங்களை போட்டாலே மிளகாய் நாற்று வந்துடும். அதை வச்சு தனித்தனியாக நட்டு வச்சுட்டோம்னாலே சூப்பராக மிளகாய் வந்துடும். இது கத்திரி நாற்று நம்ம இப்போ தான் விட்டுருக்கோம். இதெல்லாம் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. பல்லாவரம் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்ச கத்திரி நாற்றுங்க. அதுக்கடுத்து முருங்கை மரம் இருக்குது நம்ம வீட்டில். ரோஸ் செடி இதெல்லாம் கூட எல்லாமே ஒரு சின்ன டப்பா கிடச்சா கூட வச்சுருவார் எங்கள் வீட்டுக்கார். கொஞ்சம் மண்ணை போட்டு எதையாவது. அப்புறம் டிசம்பர் செடி. இது கீரை, இது மாடியில் உள்ள கீரைங்க. தொட்டியில் போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் வாரத்தில் 1 நாள் 2 நாள் கீரை பறிச்சுப்போம். கத்திரி செடி, தக்காளி தேவையான அளவு இப்போ தான் வளர்ந்துருக்கு. இனிமேல் தான் பறிக்கணும். கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காய் கிடக்கு. எல்லாம் பிஞ்சு பிஞ்சாக கிடக்கு. 2 நாளைக்கு முன்னாடி தான் கத்திரிக்காவை பறிச்சுட்டு, அதனால் எல்லாம் பிஞ்சு பிஞ்சாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது எல்லாமே நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம சின்ன இது கத்திரிக்காய் பழுக்க விட்டுருக்கோம் விதைக்காக. சின்ன தொட்டியாக இருந்தால் கூட சும்மா ஒரு நாற்று நட்டு வச்சிட்டோம்னா சூப்பராக வந்து பாருங்கள். இதில் ஒரு கத்திரிக்காய் இருக்கா. நம்ம வீட்டுக்கு தேவையான வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் பாடுபட முடியாது. அதனால் இருக்கிறத வச்சு ஏதோ கொஞ்சம் பாருங்கள். இதெல்லாம் உரம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் கொஞ்சம் சாணிக்கினி இங்கே தான் கொண்டு வந்து அதையெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண. வணக்கம்.